அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் முடித்தலே கொண்டு வருகிறேன். நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய டிசைனை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை இன்பமானதாக இருக்கும். சரி, உபாகமம் 33:12 பாருங்களேன். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். பாருங்க, 33:1 தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். அப்ப மோசே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கிறார். அப்படி சொல்றப்ப பென்யமீனை குறித்து சொல்றாரு கர்த்தருக்கு பிரியமானவன். அடுத்து என்ன போட்டிருக்கு? அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். அப்ப நீங்களும் நானும் யார்? நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆமென். அப்ப கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு பாருங்க, சகோதரர்லாம் வராங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு பந்தி ரெடி பண்றாரு. அதுல பென்யமீனுக்கு மட்டும் 5 மடங்கு அதிகமா கொடுக்குறான். அப்போ கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்கள். அவருக்கு பிரியமா இருக்க நாம் ஏதாவது செஞ்சோமா? ஒன்னும் செய்யல. அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக பாடுபட்டார், அவர் நமக்காக உயிரோடு எழுந்தார். எல்லாம் அவர் தான். எனவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு விலையேறப்பட்ட ஸ்லாக்கியம் பாருங்க. அப்ப இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்க என்பதை புரிந்து கொண்டால் போதும், வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாகும். எனக்கு என்ன நேசிக்க யாரும் இல்லைங்க, எனக்கு என்மேல் கரிசனை காட்ட யாரும் இல்லைங்க, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம், இப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் இருக்கவே இருக்காது. எப்பன்னா நான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்பதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது. எனவே நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அடுத்து என்ன போட்டிருக்கு? அவரோட சுகமாய் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தரோடு தங்கி இருக்கிறாங்க, அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறார்கள். நம்மளுடைய சொந்த முயற்சினாலோ ஏதோ டெய்லி எந்திரிக்கிறோம், அப்படியே என்ன சூழ்நிலைன்னு பார்க்குறோம், வேலைக்கு போறோம், அங்க உள்ள ப்ரெஷரை அப்படி அல்ல. அவரோட தங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோட தங்கி இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்னா எல்லாமே ஈஸியா இருக்கும். பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் எளிதாய் கடந்து போவோம். பிள்ளைகளை குறித்த கவலையா இருந்தாலும் எளிதாக அதை ஹேண்டில் பண்ணி பிள்ளைங்களை நல்ல வழியில கர்த்தருக்குள்ள நடத்திடுவோம். ஆமென். எனவே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தரோட சுகமாய் தங்கியிருப்பவர்கள். இது 2 புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃப்ரேம்குள்ள நம்ம வாழ்க்கை அடங்கிடும். இந்த ஃப்ரேம்குள்ள வாழ்க்கை அடங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததா இருக்கும். அருமையானவர்களே, ஆமென். சரி, நாம் பிரியமானவர்கள், சுகமாய் தங்கியிருப்பவர்கள். அப்ப ஆண்டவர் இதனால என்ன பண்றார் அப்படி இருக்கிறப்பன்னா, அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். அப்ப எந்நாளும் கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மை காப்பாற்றி நம்ம எல்லைகளுக்குள் வாசமாயிருப்பார். ஆமென். அப்ப தேவன் நம்மோடு வாசமாயிருக்கிறார், தேவன் நம்மை காப்பாற்றுகிறார், தேவனுக்கு நாம் பிரியமானவர்களா இருக்கிறோம், தேவனோடு சுகமாய் தங்கி இருக்கிறோம். இந்த வாழ்க்கை எவ்வளவு அருமையான இனிமையான வாழ்க்கை பாருங்க. பரலோகம் அப்படியே இந்த பூமியில் இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாய் மாறிவிடும். அருமையானவர்கள், எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தரோடு சுகமாய் தங்கி இருப்பவர்கள். கர்த்தர் உங்களை எந்நாளும் காப்பாற்றுவார், உங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். உங்கள் வாழ்க்கை பரலோகத்தை பிரதிபலிக்கும் வாழ்க்கையாய் மாறும். உங்கள் வீட்டில் உள்ள இப்ப நீங்க காண்கிற சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள், இதெல்லாவற்றையும் அவருடைய பிரசன்னமானது மாற்றிவிடும். இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நான் அவருக்கு பிரியமானவன், அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். என்னுடைய திறமையினால் அல்ல, அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால் அவர் என் மேல் பிரியமாயிருக்கிறார். எனவே அவருடைய பிரியத்தின்படி நான் இருப்பேன், அவருக்குள் நான் வசிப்பேன், அவர் என்னை காப்பாற்றுவார், என் எல்லைகளுக்குள் வாசமாயிருப்பார். என் வாழ்க்கை பரலோகத்தை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாயிருக்கும். இப்படியாக நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். அநேகர் உங்கள் வாழ்க்கையை கண்டு கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.